23வது சங்கீதம் 4வது வசனத்தில் எப்படி போட்டிருக்குதுன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஸோ அந்த பள்ளத்தாக்கு, அந்த வார்த்தையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதோடைய அர்த்தம் என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நான் உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன். ஏன்னா இந்த பாடுகள் எதுக்காக, ஏன் நம்ம வாழ்க்கையில் பாடுகள் அனுபவிக்கிறோம், இது நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா பாடுகளுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். பாடுகள் வரும்போது நம்ம கலங்க மாட்டோம். அந்த கடைசி வார்த்தை இருக்குது பாருங்கள், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அது அடுத்த தொடருக்கு பேசலாம். இன்றைக்கி வெறும் பள்ளத்தாக்கு பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் நான் பேசுறதுக்கு முன்னாடி சில பொதுவான காரியங்கள் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு காரியம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, உலகத்தில் அதாவது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே புதுசாக எதுவுமே கிடையாது. யார் சொல்கிறாரு? சாலமன் சொல்கிறாரு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே புதுசு எதுவுமே கிடையாது. எல்லாமே மனுஷர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போது ஏன் நம்ம புதுசு இல்லைன்னா நம்ம என்னத்துக்கு பேசுகிறோன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு குணம் இருக்குது, அது என்னென்னா நம்ம மறந்துடுவோம். அதனால தான் நினைவுபடுத்தணும். இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் அவங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்தது அவங்க மறந்துடுறாங்க. ஒவ்வொரு முறை மறந்துட்டு முறுமுறுக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யாரை? கர்த்தரை. அப்போ கர்த்தர் திருப்பி தண்டனை கொடுக்குறாரு, திருப்பி நினைவு விட்டுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி சீர்படுத்துகிறாரு, திருப்பி மறந்துடுறாங்க. இதே தான் நடக்குது, ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கும் அதுதான் நம்ம திருப்பி நம்ம வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிறது எதுவுமே புதுசு கிடையாது, ஏற்கனவே நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆனால் எதுக்காக நீங்கள் பாடுகள் அனுபவிக்கிறீங்க, அதன் மூலமாக என்ன நடக்குது, எப்படி நம்ம அதில் அந்த பாடுகள் மத்தியில் நம்ம எப்படி தைரியமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் உங்கள் முன்னாடி. அதாவது பாடுகள்னு சொல்லும்போது டெய்லி நம்மளுக்கு பாம்பு கடிக்கிறதில்ல, புலி சிங்கம் கடிக்கிறதில்ல, தூக்கின்னு போகிறதில்ல. ஓகே. ஆனால் நம்ம தொலைச்சிடுறோம், சாமான் தொலைச்சிடுறோம், எதனா மறந்துட்டு எங்கன்னா வச்சுட்டு அது ஒரு பெரிய டென்ஷன் ஆகிடுது, இல்லைன்னா வாக்குவாதம் வந்துடுது. நம்மளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் மூலம் என்ன வருது? கோபம் வருது, வலி வருது, அழுத்தம் வருது. திடீர்னு யாருன்னா இறந்துடுறாங்க, திடீர்னு யாருன்னா சிக்காயிறாங்க, இல்லை நம்மளுக்கு அந்த வியாதி அப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள், பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வருது. இதுடைய அடிப்படையில் உண்மை என்னன்னா, நம்ம கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஏதோ தப்பு பண்ணோம் அதனால கஷ்டம் அனுபவிக்கிறோம், அப்படி கிடையாது. நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இது மிருகங்களுக்கு ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் நம்ம பார்க்குற பார்வையில் அவங்க பார்க்க மாட்டாங்க. மனுஷனாக இருக்கிறதுனால நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஒரு நீதிமானாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஒரு கெட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், அது உறுதி. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நினைவு கொண்ட இந்த 7 நாட்கள். அப்போ அவருக்கே வந்துச்சு. ஏன்னா அவர் 100% மனிதனாக இருந்தார். அதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஓ, அவர் பாதி கடவுள் பாதி மனிதன், அதனால கடவுளுடைய அந்த தெய்வீக சக்தி அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் அந்த பாடுகள் மேற்கொண்டார். அப்படி கிடையாது. அவர் 100% மனிதன், 100% கடவுளாக இருந்தார். 100% மனிதனாக இருக்கிறதுனால நீங்களும் நான் என்ன
பாடுகள் அனுபவிக்கிறோமோ, நம்மளுக்குள்ளே என்ன நடக்குதோ, மனதுக்குள்ளேயோ உடம்புக்குள்ளேயோ, அது எல்லாத்தையும் அவர் அனுபவித்தார். முற்றிலுமாக அனுபவித்தார். ஓகே. ஸோ மனிதனாக இருந்தாலே பாடுகள் வரும். ஏன்னாக்கா நம்ம விழுந்து போன, உடைந்து போன ஒரு உலகத்தில் இருக்கிறோம். நம்மளை சுற்றி தீமை தான் இருக்குது. நம்ம பிறந்ததே பாவத்தில் பிறந்தோம். அப்போ எப்படி நம்ம பாடுகள் இல்லாமல் வாழ முடியும்? அது பரலோகத்தில் மட்டும்தான். அது இங்கே இருக்கிற வரைக்கும், நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் பாடுகள் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணோட்டத்தை மாற்றணும். நம்ம ஏன்னாக்கா நீங்கள் ஒரு நீதிமானாக இருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆனால் கர்த்தர் அந்த பாடு, அந்த 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 கஷ்டத்தை எடுத்துட மாட்டார். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் கூட நின்று அந்த பாடுகள் மத்தியில் பயணம் பண்ணுவார். அதுதான் பியூட்டி. இந்த பாக்கியம் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு கிடையாது. அப்போ உலகத்தார் என்ன பண்ணுறாங்க? ஒன்று அவங்க அதை பற்றி யோசித்து பைத்தியமாயிடுறாங்க. இல்லைன்னா அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு, ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போய் டிப்ரெஷன் ஆகிட்டு ஒரு சைக்காலஜிஸ்டோ டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க? தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க. இல்லைன்னா ரொம்ப முடியாத, இல்லைன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க? இதை முடிச்சிடணும், வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படி கிடையாது. ஏன்னாக்கா அவன் கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த பாடுகளின் மத்தியில் அவன் கூட பயன்படுத்துகிறார். ஒரு நீங்கள் முன்னாடியே கேட்டிருப்பீங்க ஒரு கதை. அதாவது ஒரு நபர் கர்த்தர் கூட நடக்கும் போது அங்கே 4 கால் அச்சுகள் இருந்தது. இந்த நபருடைய 2 கால், கர்த்தருடைய 2 கால். பார்த்தா கொஞ்சம் தூரத்துக்கு வெறும் 2 அச்சு தான் இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு 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 பயங்கரமான ஒரு சூழ்நிலையும் வந்துக்குது. அப்போ அந்த ஆள் திரும்பி பார்த்துட்டு கர்த்தர்கிட்ட கேட்குறான், நான் பாடுகள் மத்தியில் போகும்போது நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வெறும் 2 அச்சு தான், 2 கால் அச்சு தான் இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் நான் உன்னை தூக்கி நடந்துட்டு இருந்தேன், அது என்னுடைய கால் அச்சு, உந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால உங்கள் பாடு போயிடுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்கள் கஷ்டம் போயிடுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட அதன் மத்தியில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு தைரியம் கொடுப்பார். சரி, ஏன் இந்த பாடுகள் மனுஷனுக்கு வருது? ஏன்னா இந்த பாடுகள் மத்தியில் போனால் தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். பாடுகள் நம்மளை பலப்படுத்தும், நம்மளை திடப்படுத்தும். பாடுகள் மத்திய ஒரு 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 தம்பியோ தங்கச்சியோ வாழ்க்கையில் வெறும் வெற்றி மட்டும் பார்த்துருந்தா, திடீர்னு ஒரு தோல்வி வந்துச்சுன்னா உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். உங்கள் சுற்றி நடக்குது காரியங்கள், என்ன பண்ணுவாங்க? ஃபெட்டப் ஆகிடுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? லைஃபை முடிச்சிடுவாங்க சிலர். ஆனால் நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டு திடீர்னு ஒரு வெற்றி வரும்போது அவங்க எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பாங்க? ஷாக் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அவங்க ஒரு 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 முன்மாதிரியாக இருப்பாங்க. அதுதானே அதனால தான் அவங்க டிவியில், நியூஸ் பேப்பரில், அதில் எல்லாம் வராங்க. இவங்க போல் இருங்க, விடாமுயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் ஒவ்வொரு தோல்வியில் அவங்க எதனா ஒன்று புதுசாக கற்றுக்குறாங்க. ஸோ இந்த பாடுகள் வரும்போது அதில் நீங்கள் வெற்றி அடையலாம், இல்லை தோல்வி அடையலாம், எதனா ஒன்று இருக்கும். வேறு நடுவில் எதுவுமே கிடையாது. ஆனால் அதன் மூலமாக நீங்கள் ஏதாவது கற்றுக்குறீங்க. கற்றுக்கும் போது நீங்கள் வளர்றீங்க. ஸோ இந்த பாடுகள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கர்த்தருடைய பிரசன்னம் அவரை தேடுவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பாடுகள் மத்தியில் அவர் கூட தொடர்பு வைக்காதவங்களுக்கு இந்த இந்த
பாக்கியம் வந்து கிடையாது. It's reserved only for those who have a special relationship with God. So வாழ்க்கையில் இந்த மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மலை மேலே இருக்கிற அனுபவமும் பள்ளத்தாக்கில் இருக்கிற அனுபவமும் அது வந்து இயல்பு, எல்லாருக்கும் வரும். ஓகே, இந்த மேய்ப்பன் வந்து ஆடுகளை மேய்க்கும் போது வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாருன்னா மலை மேலே போயிடுவார். ஏன்னா அங்கே நல்லா வெயில் அடிக்கும் போது நல்ல புல் ஃப்ரெஷ்ஷாக வளரும், நிறைய மேய்க்கிறதுக்கு புல் நிறையா இருக்கும், பசுமையாக இருக்கும். ஸோ அங்கே கொண்டு போயிட்டு வெயில் காலத்தில் அங்கே இருப்பாங்க. குளிர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்கேருந்து இறங்கி பள்ளத்தாக்குக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த 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 பயணம் இருக்குதுல்ல, அந்த பயணத்துலேயும் நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இது ஆடுகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, ஆடுகள் வந்து இப்படி இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும். மலை, இது மலை உச்சி நினைங்க, இங்கே இது அஸ்தி மலை அடிபாரம். இங்கேருந்து இங்கே பக்கத்தில் இன்னொரு மலை இருந்தால் கூட அப்படியே குதிப்பாங்க. இது வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கும். மாடு அங்கெல்லாம் போக முடியாது, மாடுக்கு சமமான தரை வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான டெரெயின், அதாவது பகுதியில் அந்த ஆடுகள் போகும்போது அந்த ஆடுகளுக்கு நிறைய டேஞ்சர் இருக்கும். நிறைய முன்னாடி சொன்ன மாதிரி அதுங்க வந்து எப்போவுமே மெய்ப்பன் பின்னாடி தான் போவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அப்படியே வழி தப்பி போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதனால் மெய்ப்பன் உஷாராக இருக்கணும் அவங்களுக்கு பாதுகாத்து கொண்டு வரத்துக்கு. அதே போல் அப்படியே இறங்கி அவங்க பள்ளத்தாக்குக்கு வரும்போது அங்கே என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேலில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அது ஆக்சுவலி பள்ளத்தாக்குன்னா ஆங்கிலத்தில் வேலின்னு சொல்லுவாங்க, வேலி. ஆனால் வேலி இல்லாமல் இன்னொரு இடமும் இருக்குது, அதுக்கு கேன்யான்னு சொல்லுவாங்க, KNYON. அது இன்னும் ஆழமாக இருக்கும். ரெண்டு சைடு வந்து ஃபுல்லாக மலை இருக்கும். இது வந்து ரொம்ப ஆழத்தில் கீழே தண்ணி போயிட்டுருக்கோம், இல்லைன்னா வறண்டையாக இருக்கும். ஸோ இஸ்ரேலில் இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அதுக்கு தான் பேர் வந்து ஷேடோ ஆஃப் டெத், வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலி அது இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி அந்த மீனிங், அந்த அர்த்தம் வரமாட்டுது. அங்கே நான் ரொம்ப போராடினேன். மரண இருளின்னா அப்படின்னு சொல்லும்போது, இருள்னா இருட்டாக இருக்கிறது, மரணம்னாக்கா டெத்து, மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும்போது. ஆனால் வேலி ஆஃப் த ஷேடோன்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை, இதில் எபிரேய மொழியில் கூட நான் பார்த்தேன், ஷேடோன்ற வார்த்தை வருது அங்கே. ஷேடோனா நிழல். ஸோ மரண நிழலின் பள்ளத்தாக்கு அப்படி தான் வந்திருக்கணும். அது ஏன் இருளின் பள்ளத்தாக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியல. ஆனால் உங்களுடைய புரிதலுக்காக அதை மைண்டில் வச்சிங்க, மரண நிழலின் பள்ளத்தாக்கு. ஓகே, சில நேரத்தில் இந்த ரெண்டு சைடு இருக்கிற மலைங்க வந்து 800 அடி உயரமாக இருக்கும். அப்போது பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கும். ஓகே, இது இந்த ஜியோகிராஃபியெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 6, 7, 8, 9 நிறையா அங்கே பள்ளத்தாக்குகள் நான் போட்டிருக்கிறேன். ஓகே, ஒரு 2900 வருஷத்துக்கு முன்னாடி ஆகாபன் சொல்லி ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு எதிராக சிரியா ராஜா ஒரு பெரிய கூட்டின்னு வரான் சண்டை போடுறதுக்காக. சண்டை போடும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த ஆகாப் ராஜா வந்து ஜெயிச்சிடறான். ஆனால் அந்த ஜெயம் வந்து, அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். இது நீங்கள் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த சிரியா ராஜாவின் படைகளில் ஒருத்தன் போய் பேசுகிறான். என்ன சொல்கிறானாக்கா கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது.
சிரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், சீனை மலை, அப்புறம் என்னென்னமோ மலை இருக்குதுல்ல, அங்கெல்லாம் கர்த்தர் வந்து பேசுகிறார் மோசைக்கிட்ட மற்ற ஜனங்க கிட்ட. அதனால் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களோட சமபூமியில் யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்ளுது நிச்சயம். இதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அதே 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சிரியர் சொல்லுகிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, நான் வந்து மலைகளின் தேவன், ஆனால் அவங்களுக்கு நான் காட்ட போகிறேன் நான் பள்ளத்தாக்கின் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மலை மேலே இருக்கும்போது கர்த்தரும் கூட இருக்கிறாரு, நீ பள்ளத்தாக்கில் நடக்கும் போது கர்த்தரும் கூட இருக்கிறார், நீ சந்தோஷமா இருக்கும் போது கர்த்தரும் கூட இருக்கிறாரு, நீ அழுவும் போது கர்த்தரும் கூட இருக்கிறார், நீ கஷ்டத்தில் இருக்கும் போது கர்த்தரும் கூட, நீ வியாதியில கஷ்டப்படும் போது கர்த்தரும் கூட இருக்கிறார். ஓகே, கர்த்தர் அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்கிறார். அது அங்கே கர்த்தர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி அங்கே முடிகிறார். ஓகே, இந்த எக்ஸ்கியூஸ் மீ, பைபிளில் இந்த பள்ளத்தாக்கு வந்து ஒரு வகமாக தான் மெட்டஃபராக சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னாக்கா நீங்கள் வந்து யோசுவாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆக்கோரின் பள்ளத்தாக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆக்கானன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் பொருட்களை வந்து திருடுறான் எரிகோவை ஜெயிக்கும் போது. அப்போது எரிகோ ஜெயிச்சிடுறாங்க. ஐன்னு சொல்லிட்டு இன்னொரு நகரத்தை வந்து அவங்க தாக்கும்போது தோத்துடுறாங்க. அப்போது யார் என்ன பண்ணால் எதனால் நாங்கள் தோத்தோன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது, இந்த ஆக்கான் அவனுடைய குடும்பத்தாரை வந்து தனியாக ஒதுக்கி என்னென்ன திருடுறாங்க அதை எடுத்துன்னு வந்து அந்த ஆக்கோர் என்ற பள்ளத்தாக்கில் அவனுடைய மொத்த குடும்பம், ஆடு மாடு, வேலை செய்கிற ஆட்கள், பிள்ளைகள், மனைவி எல்லாரும் வந்து எரிச்சிடுறாங்க, சாகடிச்சு கல் தூக்கி அடித்து எரிச்சிடுறாங்க. அது அந்த காலத்தில் அந்த தான் சட்டமாக இருந்தது. அதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோன்னாக்கா, பாவம் உன்னிடத்துலேருந்து முழுமையாக நீ எடுத்து போடணும், அதுதான் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் வந்து அதுக்கு பேரே பிரச்சனைகளின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் ட்ரபிள்ஸ். வேலி ஆஃப் அக்கோர்னா வேலி ஆஃப் ட்ரபிள்ஸ். இது நீங்கள் யோசுவா 7ஆம் அதிகாரம் 24 26, ஓசியா 2:15, ஏசாயா 65:10 நீங்கள் பார்க்கலாம் இந்த அக்கோரின் பள்ளத்தாக்கு பற்றி. அதே போல் இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்குது, அது பேர் பாக்காவின் பள்ளத்தாக்கு. அது வந்து அழுகையின் பள்ளத்தாக்கு. அது நீங்கள் அது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 84:6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பள்ளத்தாக்குக்கு வேறு வேறு அர்த்தங்களோட பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஏகப்பட்ட பள்ளத்தாக்கு பற்றி பைபிளில் பேசப்பட்டிருக்குது. அதாவது நம்ம வந்து மலை மேலே இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். யார் யார் மலை மேலே இருந்திருக்கிறீங்க? என்ன மலை? ஊட்டி. ஓகே, வேற? கொடைக்கானல். வேற? கொடைக்கானல். நீங்கள்? சிம்லா. இது வந்து ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்து குட்டி மலை. சிம்லாவுக்கு முன்னாடி அங்கெல்லாம் பயங்கர பெரிய பெரிய மலைங்க. நானும் அங்கே இருந்திருக்கிறேன், சிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த பக்கம். அங்கே தான் நீங்கள் இமயமலையை அப்படியே பார்க்கலாம். மலை மேலே இருக்கும்போது அந்த பார்வை ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மேலே இருக்கிறீங்க பாருங்கள். இந்த பாக்கியம் வந்து எப்போவுமே பூனைக்கு ரொம்ப பிடிக்கும்.
பூனை வந்து எப்போவுமே மேலே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் பூனைக்கு. ஏன்னா அங்கேருந்து பார்த்தா இதெல்லாம் என் ஏரியா அப்படின்னு நினச்சிக்கும். நாய்க்கு அந்த பாக்கியம் கிடையாது. ஓகே, ஸோ மலை மேலே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவமே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நீங்கள் எப்போவுமே அங்கே இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். எப்போவுமே இருக்கிற இடம் வந்து இங்கே பள்ளத்தாக்கு, சமபூமி. ஓகே, ஸோ அங்கே தான் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் வரும். ஸோ அங்கே வந்து ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். பள்ளத்தாக்கு வந்து நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இட்ஸ் இன்எவிட்டபிள். வேலிஸ் ஆர் எ பார்ட் ஆஃப் லைஃப். அதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம், பள்ளத்தாக்குகள். ஓகே, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் யதார்த்தம். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த கவனம் சிதறல்கள், தொந்தரவுகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், மனசோர்வுகள், இதெல்லாமே நம்ம வந்து பள்ளத்தாக்கில் இருக்கும்போது அனுபவிப்போம். அது வந்து ஒரு உண்மையான அனுபவம் அது. ஓகே, இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பகுதி. அது கர்த்தரால் திட்டமிட்ட உள்ள ஒரு பகுதி. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தரால் திட்டமிட்ட உள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதி வந்து இந்த பள்ளத்தாக்குகள். நீங்கள் உபாகமம் 11:11 வாசித்தீங்கன்னா அங்கே போட்டுக்குது, ஆனால் இப்போது வசிக்கப் போகின்ற இந்த நிலம் அப்படிப்பட்டது அல்ல, இஸ்ரவேலின் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ளன. இஸ்ரவேலில் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ளன. அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு. அந்த தேசத்தில் என்ன இருக்குது? மலைகளும் இருக்குது, பள்ளத்தாக்கும் இருக்குது. அப்போ சந்தோஷமான நேரங்களும் இருக்கும், துக்கமான நேரங்களும் இருக்கும்னு சொல்லி அதோடைய அர்த்தம். அது உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, என் வாழ்க்கையிலையும் சரி. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அடுத்த முறை உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அது சரியான பார்வையில் நீங்கள் பார்க்கணும். ஏன் கர்த்தர் என்னை தண்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. ஓகே, இன்னொரு வசனம் சொல்கிறேன். 1 பேதுரு 4:12. எனது நண்பர்களே, அப்படி பேதுரு எழுதுகிறாரு, நீங்கள் தற்சமயம் அனுபவிக்கிற வருத்தங்களையும் இன்னல்களையும் கண்டு ஆச்சரியப்படாதீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. சாவு நடந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, ஆக்சிடெண்ட் நடந்தாலும் சரி, ஒரு தோல்வி நடந்தாலும் சரி, ஒரு நஷ்டம் நடந்தாலும் சரி, ஒரு ஃபெயிலியர், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலும் சரி, ஆச்சரியப்படாதீர்கள். இவை உங்கள் விசுவாசத்தை சோதிப்பன். ஏதோ விசித்திரமான செயல் உங்களுக்கு நிகழ்வதற்காக நினைக்காதீர்கள். இது விசித்திரமான ஒரு செயல் கிடையாது. இதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. இது வந்து கர்த்தரால் திட்டமிட்ட ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, உங்களை பலப்படுத்துறதுக்காக. அதனால் பிரச்சனை வரும்போது ஏன் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. வை மீ? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி கேட்காதீங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்கணுன்னா, வை நாட் மீ? ஏன் நான் இல்லை, மற்றவங்களுக்கு நடக்குது எனக்கும் நடக்குது, அப்படி தான் பார்க்கணும். ஓகே, ஆச்சரியப்பட வேண்டாம். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு பார்த்தோம், வேலிஸ் ஆர் எ பார்ட் ஆஃப் லைஃப். அதாவது பள்ளத்தாக்குகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ரெண்டாவது என்னன்னா, வேலிஸ் ஹேப்பன் டு எவ்ரி ஒன். பள்ளத்தாக்குகள் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம். பாரபட்சம் எல்லாமே எல்லாருக்கும் நடக்கணும். நீ நீதிமானாக இருந்தாலும் சரி, நீ பாவியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பள்ளத்தாக்குகள் வரும். அதாவது கெட்டவர்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கிறதோ அதே அளவுக்கு நல்லவர்களுக்கும் கெட்டது நடக்கிறது. இதுதான் ரியாலிட்டி. இந்த உலகத்தில் வாழும்போது இதுதான் ரியாலிட்டி.
ஸோ பைபிளில் போட்டுக்கு பாருங்க, சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என்ன பண்ணி? நின்று. யார் கூட? நீதிமான் கூட மட்டும்தான் அவர் நிற்பார். அந்த பிரச்சனையிலேருந்து இப்படி தூக்கி இப்படி வைக்க மாட்டார். கர்த்தர் அவன் கூட நின்று அந்த பிரச்சனை மத்தியில் அந்த கடைசி வரைக்கும் போவார் அவன் கூட. அந்த பாக்கியம் வந்து நீதிமானுக்கு மட்டும்தான். ஓகே, ஏன்னா ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம ஒரு பாவத்தில் விழுந்த உடைந்து போன ஒரு உலகத்தில் வாழ்கிறதுனால, நம்மளை சுற்றி வந்து தீமை இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு காப்பு தெரியுமா? காப்பு போடுறாங்களே, என்னது அது பாதுகாப்பு. ஷார்ட்டாக காப்புன்றாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு வந்து இது மட்டும்தாங்க. இது மட்டும், only this can insulate you from these problems. அதாவது இந்த பிரச்சனை வந்து உங்களை தப்பிக்க விட மாட்டார். பிரச்சனை மத்தியில் தான் நீ போகணும். அப்போ தான் நீ சுத்தமாக வருவேன். அந்த பக்கம் பொண்ணு வாங்குகிறோம்ல, கோல்டு, அது நீங்கள் கொண்டு போய் கொடுங்களேன். பழைய கோல்டு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அதை வந்து உருகும் போது என்ன ஆகுது, அதில் இருக்கிற எல்லா கழிவு பொருள் வந்து சாம்பலாக போகுது, சுத்த பொண்ணு வெளியில் வருது. அது ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஆக்கி அதை அடித்து ஒரு காயின் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வாங்குவாங்க. ஓகே, அதே போல தான் நம்ம இந்த பிரச்சனைகள், இந்த பாடுகள் மத்தியில் போகும்போது இது ஒரு நெருப்பு மாதிரி. கடைசியில் வந்து நம்ம வந்து பொன் மாதிரி சுத்தமாக வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தகுதி இருக்கும். எதுக்கு? பரலோகம் போகிறதுக்கு. பரலோகவாசியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி வந்து இதன் மூலமாக போகும்போது நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும். நிறைய நம்ம வந்து மாறுவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகே, மூணாவது காரியம் வந்து வேலிஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். கணிக்க முடியாத பள்ளத்தாக்குகள் வந்து நீங்கள் கணிக்க முடியாது, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வந்து பள்ளத்தாக்குகள் கணிக்க முடியாதவை, அவற்றை நீங்கள் திட்டமிடவோ அல்லது சிறப்பாக செய்யவோ முடியாது. நீங்கள் பிளான் பண்ணி இந்த ப்ராப்ளம் வரும்போது நான் இப்படி இருக்கலாம், நம்ம அப்படி செய்யலாம், அப்படி பிளானும் பண்ண முடியாது. திடீர்னு வரும். ஓகே, அவை எதிர்பாராத விதமாக வந்து உங்களை ஏமாற்றும் பள்ளத்தாக்குகள். நீங்கள் தயாராக இல்லாமல் எதிர்பாராத நேரத்தில் எங்கேயோ ஒரு முடிவெடுக்கும் போது உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைக்கீழாக மாறும். இப்போ பாருங்கள், ட்ரம்ப்பு எங்கே இருக்கிறாரு? அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு முடிவு அங்கே எடுத்தார். நான் வந்து இவ்வளோ டேக்ஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக அது அஃபெக்ட் ஆச்சு. ஏதோ ஒரு மூலையில் இருக்கவன் ஒருத்தன் ஒரு பொருள் வாங்கினோன்னா அவன் 10 ரூபா கொடுக்குற இடத்துல 100 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாகிடுது. அப்படி தான் வரும். ஓகே, ஆனால் சில பள்ளத்தாக்குகள் வந்து கணிக்கக்கூடியவை, ப்ரெடிக்டபிள். அந்த பள்ளத்தாக்குகள் தான் இங்கே இருக்குது. அதில் ஒரு சிலது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2-3 பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் இருக்குது. அந்த பள்ளத்தாக்கு பேர் வந்து சித்திம்மா ஏதோ தமிழில் சித்திம். ஓகே, அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தில் சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருந்துச்சு. ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ராஜா இருந்தாங்க. அவங்க பிளான் பண்ணுறாங்க, ஒரு 5 ராஜாக்கள் மேலே தாக்கி யுத்தம் பண்ணி அந்த ராஜ்யத்தை அவங்க வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் 5 ராஜாக்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 4 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த 4 ராஜாக்கள் சேர்ந்து இந்த 5 ராஜாக்களை தாக்க வராங்க, யுத்தம் பண்ண வராங்க. யுத்தம் பண்ண வரும்போது ஒரு ராஜாவுடைய வேலை என்ன? அவன் யுத்தம் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும், காப்பாற்றணும், அவனுடைய ஜனங்களை காப்பாற்றணும், அவனுடைய ராஜ்யத்தை காப்பாற்றணும். இந்த 5 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? பயந்து அவங்களுடைய பொறுப்புலேருந்து
தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அதுதான் அந்த சித்திம் பள்ளத்தாக்கில் ஓடுறாங்க. ஓடும்போது அந்த சித்திம் பள்ளத்தாக்கில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழி இருக்கும். அடுத்த ஸ்லைடில் அது பாருங்கள், அந்த கருப்பாக தெரியுதுல்ல, அதெல்லாம் சின்ன சின்ன குழி. அந்த குழியில் என்ன இருக்குன்னா டார் இருக்கும். டார்னா தெரியுமா? இந்த ரோடு போடுறாங்களே, அதாவது டார் தான். ஓகே, உங்கள் கால் வந்து தரையில் போய் படாது. சளினா இந்த சளி சொல்ல ஸ்லைம் இங்கிலீஷில். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட குழியில் போய் இவங்க விழுந்துடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. வெளியிலவும் வர முடியல, உள்ளே போனால் செத்துருவாங்க. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வர பள்ளத்தாக்குகளை நம்ம வந்து பொறுப்புலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஓடும்போது இந்த மாதிரி வேண்டாத இடத்துல போய் மாட்டிக்கிறோம். அது ட்ரக்ஸாக இருக்கலாம், அது குடியாக இருக்கலாம், அது கடனாக இருக்கலாம், அது எது வேணா இருக்கலாம். அதாவது நீங்கள் மாட்டிக்கிறீங்க, அப்புறம் முடிக்கிறீங்க, வெளியும் வர முடியல, அது உள்ளேயும் சாக முடியல. அதுதான் இங்கே நடந்துச்சு சித்திம் பள்ளத்தாக்கில். ஸோ இந்த அதாவது அவங்களுடைய பொறுப்புலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அதுவே பண்ணக்கூடாது. பொறுப்புனா நின்று ஃபைட் பண்ணோம்ல, உயிர் போகிற வரைக்கும் அவங்க வந்து போராடி அவங்க ஜனங்களை காப்பாற்றணும், அவங்களுடைய ராஜ்யத்தை காப்பாற்றணும். அங்கேருந்து அந்த பொறுப்பே விட்டு அவங்க ஓடும் போது இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம அப்படி போய் மாட்டிக்கிறோம். அது வந்து நான் சொன்ன மாதிரி அதாவது கடனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 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 கள்ள காதலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 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 கெட்ட பழக்கமாக இருக்கலாம். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை விடுவிக்க முடியும். அதான் உறுதி, அதான் கடைசி வார்த்தை. அந்த சித்திம் பள்ளத்தாக்குலேருந்து இயேசு உங்களை விடுவிக்க முடியும். ரெண்டாவது பள்ளத்தாக்கு எஸ்கோல் என்ற பள்ளத்தாக்கு. இது வந்து என்னாகமம் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே என்ன பண்ணுறாரு, ஒரு 12 பேர் அனுப்புறாரு. நீங்கள் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க, அந்த இடம் எப்படி இருக்குது, நம்மளால் ஜெயிக்க முடியுமா, அந்த இடத்துல என்னென்ன காயுதுன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக ஆராய்ச்சி விசாரிச்சுட்டு அங்கேருந்து பெரிய பெரிய இந்த என்ன சொல்லுவாங்க, திராட்சை என்ன சொல்லுவாங்க, அதை நிறைய திராட்சைங்கள் இருக்குமே, கொலை தூக்கின்னு வராங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அது போட்டிங்களா அந்த இது? ஏன்னா அந்த எஸ்கோல் என்ற இடத்துல அவ்வளோ செழிப்பாக இருந்த ஒரு இடம் அது. ஆனால் எஸ்கோலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பயத்தின் பள்ளத்தாக்கு. ஏன்? 12 பேர் போனாங்க, 10 பேர் வந்து சொல்கிறாங்க, ஐயோ அங்கே இருக்கிற ஜனங்க பயங்கர பெருசாக இருக்கிறாங்க, பயங்கர பலசாலியாக இருக்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம மேற்கொள்ளவே முடியாது, அவங்க கிட்ட ஃபைட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப எதிர்மறையான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் 2 பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை கர்த்தருடைய பலத்தால் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேர்மறையான ரிப்போர்ட்டு 2 பேர் தான் கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா? இந்த பயத்தினால அந்த 12 பேர் அவங்களுடைய சந்ததிகள் யாருமே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியல. பயத்தினால வந்த தோல்வி. அந்த 2 பேர் போனாங்க, இன்னும் அவங்க கூட மற்றவங்களும் போனாங்க. ஆனால் பயத்தினால வந்த எப்படிப்பட்ட ஒரு தோல்வி பாருங்க. அதனால் பயம் வந்து உங்களுடைய கனவுலேருந்து விலக்கிவிடும். அதனால் பைபிளில் போட்டுக்குது, நீ பயப்படாத. எத்தனை முறை? 365 நாள் இருக்குது. 365 ஒவ்வொரு நாள் இயேசுசாமி நம்மளை சொல்கிறாரு, நீ பயப்படாத. என்ன சொன்னீங்க? பயமாக இருந்துச்சு. வைவா, பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்கிற திட நம்பிக்கை உன் கூட இருக்கும்போது, நீ எவ்வளோ பேர் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு சேனை இருந்தாலும் அதுக்குள்ளே நீ பாய முடியும்.
நீ பயப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிறாரு. ஏன்னா பயம் உன்னை தோல்வி அடைய விட்டு உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலேருந்து விலக்கி வச்சிடும். நீ பயப்படாத. எப்பவுமே இப்படிப்பட்ட பயத்தின் பள்ளத்தாக்கு உங்கள் முன்னாடி வரும்போது அது வந்து ஒரு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா வாய்ப்பு. லுக் அட் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள், அதை ஒரு தடையாக பார்க்காதீங்க. டோன்ட் லுக் அட் இட் ஆஸ் அன் ஆப்ஸ்டக்கிள், பட் லுக் அட் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் வித் காட் யூ கேன் டூ எனிதிங். ஸோ இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு வரும்போது உங்களுக்கு கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து உள்ளே ஜம்ப் பண்ணி குச்சிருங்க. கர்த்தர் பார்த்துப்பார். நீங்கள் பயப்படவே வேணாம், அங்கேருந்து ஓடி வரவே வேணாம். ஓகே, மூணாவது ஈலான்ற பள்ளத்தாக்கு. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பள்ளத்தாக்கு. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் இருக்குது. 2-4 11வது வசனத்தில் கூட குறிப்பாக இருக்குது. இங்கே என்ன நடக்குது? எலா என்ற பள்ளத்தாக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பிலிஸ்தியர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. பிலிஸ்தியர்களில் ஒரு சேனாதிபதி இருக்கிறான். அவன் பேர் சேனாதிபதியோ ஒரு 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 ஃபைட்டர் இருக்கிறான். அவன் பேர் கோலியாத். 8 அடி உயரமா. நம்ம எல்லாம் மிஞ்சி போனால் 6 அடி. இல்லை, நான் வந்து 5'11". வேறு யார் இங்கே என்னோட ஹைட்டாக இருக்காங்க தெரில. ஆனால் மிஞ்சி போனால் நாங்கள் ஒரு 6 அடி, 6, 5, 6, 10 அப்படி தான் இருப்போம். இவர் 8 அடி உயரம். இதில் வேறு ஃபுல்லாக ஜெஜாண்டிக்காக இருந்தார் அவர் ஃபைட்டர். இந்த பக்கம் வந்தால் யாருமே இல்லை அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கு. அந்த ஹைட்லேயும் இல்லை, அந்த பார்வையிலையும் அப்படி பார்க்குறதுக்கு இல்லை. அவங்க தான் குட்டி குட்டியாக இருக்கிறாங்களாம். அப்போ தான் தாவீது வர்றாரு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் நிறைய முறை பேசிட்டாங்க. அப்போ தாவீது வந்து என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய பலத்தால் நான் இவனை விழுவைப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 2 மலைகள் மேலே, ஒரு மலை மேலே தாவீது இருக்கிறாரு, இன்னொரு மலை மேலே கோலியாத் இருக்கிறான். இஸ்ரேல் மக்கள், பிலிஸ்தியர். நடுவில் இருக்கிறது பள்ளத்தாக்கு. அதுதாங்க இந்த 2 மலையில் அவங்க 2 பேர் இருந்தாங்க, நடுவில் பள்ளத்தாக்கு. இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி வர்றது. ஒரு மலையில் நீங்கள் இருக்கலாம், இன்னொரு மலையில் உங்கள் மனைவி இருக்கலாம். ஒரு மலையில் நீங்கள் இருக்கலாம், இன்னொரு மலையில் உங்கள் பெற்றோர் இருக்கலாம். ஒரு மலையில் நீங்கள் இருக்கலாம், இன்னொரு மலையில் உங்கள் கூட பிறந்தவங்க இருக்கலாம். ஒரு மலையில் நீங்கள் இருக்கலாம், இன்னொரு மலையில் உங்களுடைய பாஸ் இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஸர் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். உங்கள் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு. சண்டை அங்கே தான் நடக்கும். இது அடிக்கடி நடக்கிறது. ஆனால் உங்கள் கூட கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுதான் சீக்ரெட். ஏன்னா கர்த்தர் வந்து எப்போ வராரு? கர்த்தர் அங்கே இருக்கிறாரு, ஆனால் யாருமே ரியலைஸ் பண்ணல. தாவீது வந்த பிறகு, தாவீது சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு அது. அப்போ கூட அவங்களுக்கு டவுட்டு, பொடி பையனாக இருக்கிறான், இவன் போய் எப்படி ஃபைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனால் தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னாக்கா தாவீதுக்கும் அந்த கர்த்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு உறவு இருந்தது. அதுதான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஈலா என்ற பள்ளத்தாக்குகள் வரும்போது உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அடுத்தது 4வது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சங்கீதம் 84 இருக்குது, பாக்காவின் பள்ளத்தாக்கு. இந்த பாக்காவின் பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு இன்னொரு பேர் வந்து அழுகையின் பள்ளத்தாக்கு. ஏன்னா இந்த பாக்கான்ற பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும். எதுவுமே வளராது, தண்ணி இருக்காது, பசுமை இருக்காது. ஆனால் ஒவ்வொரு பிலிகிரிம் என்ன சொல்லுவாங்க, எருசலேம் பார்க்க போவாங்கள்ல, எருசலேம் தரிசிக்க போவாங்கள்ல, அவங்க எல்லாம் அந்த பள்ளத்தாக்கு மூலமாக தான் போகணும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா,
உனக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ அழுகைகள், எவ்வளோ அழுத்தங்கள், எவ்வளோ கண்ணீர்கள் இருந்தாலும் நான் உன்னை பாக்காவின் பள்ளத்தாக்கில் ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவேன்னு சொல்கிறார். உன் மூலமாக அங்கே செழிப்பு வரும், உன் மூலமாக அங்கே சிரிப்பு வரும், உன் மூலமாக அங்கே சந்தோஷம் வரும் அப்படின்றார். ஸோ இந்த பாக்காவின் பள்ளத்தாக்கு அங்கங்கே நிறைய இடத்துல இருக்குது. கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார்னா அந்த இடத்துல நம்ம கொண்டு போக வேண்டியது சமாதானம், சந்தோஷம் இதன் மூலமாக. ஏன்னா அது நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலே நம்ம அழுதுகிட்டே இருப்போம், அழுத்தத்தில் இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கு நம்ம சந்தோஷம், சமாதானம், சிரிப்பு அது கொடுப்போம். கர்த்தர் அதுக்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. நான் இந்த மெசேஜ் இப்போ பண்ணும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய நேரத்தில் எங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ், உணர்வுகள். ஆனாலும் நாங்கள் அதை காட்ட மாட்டோம். நாங்கள் காட்டுறது என்ன? சந்தோஷம், சமாதானம், சிரிப்பு. இப்போ நேற்று கூட பாருங்கள், அவங்க அண்ணனும் அண்ணியும் ஃப்ளைட்டில் வந்தாங்க, திருச்சியிலேருந்து வந்தாங்க. இங்கே இறங்கிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அதாவது அந்த அந்த பயணம் அப்படி, அந்த ஃப்ளைட் அப்படி இருந்துச்சு, பயங்கர டர்புலண்ட்டாக இருந்துச்சு. வானத்தில் ரொம்ப இப்படி ஆடும், மழை வரும்போது, மேகம் இருக்கும்போது. ஸோ இங்கே இறங்கும்போது ரொம்ப டயர்டாக, ரொம்ப இதாக இருந்தாங்க. இவங்க போய் பேசி ஒரு சிரிப்பு, அந்த மாதிரி சந்தோஷமான காரியங்கள் பேசி ஒரு கலக்கலப்பு கொண்டு வந்த பிறகு அவங்களும் மாறிட்டாங்க. அப்படியே புரியுதா? அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சுருக்காரு, மற்றவர்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பாக்காவின் பள்ளத்தாக்கு நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை வச்சு, நம்ம ஒவ்வொருத்தரை வச்சு அங்கே அந்த சூழ்நிலையை மாற்றணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். ஓகே, நீங்கள் எந்த பள்ளத்தாக்கில் போனாலும் சரி, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அதான் அந்த வசனமே அங்கே சொல்லுது, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஓகே, இங்கே நான் 3 காரியம் உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன். இதுதான் இந்த 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 செய்தியின் சாராம்சமே இங்கே தான் இருக்குது. இது என்னென்னா, நீங்கள் நினைவு கொள்ளணும். ரிமெம்பர், தெர் ஆர் திங்ஸ், 3 things that you need to remember. அதாவது நீங்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கு மத்தியில் பயணம் பண்ணும்போது நீங்கள் நினைவுக்கு கொண்டு வர காரியம் 3. 1, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த பள்ளத்தாக்கு தமிழில் அந்த வார்த்தை சரியாக வரமாட்டுது. ஆங்கிலத்தில் என்ன இருக்குது, த்ரூன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஈவன் தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். த்ரூனா என்னன்னு தெரியல, வழியாகன்னு சொல்லும் போது பாஸ்டர் சொல்கிறாங்க வழியாக, த்ரூ. அது கொஞ்ச நேரத்துக்கு தாங்க, நித்தியத்துக்கு இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு. அந்த வழியில் போகிற, அவ்வளோதான். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வழி காண போயிடும், நீ வேறு வழிக்கு வந்துடுவேன். அந்த பள்ளத்தாக்கு காண போயிடும், அதுக்கப்புறம் நீ வெளியில் வந்துடுவேன். அது 1. 2வது அது மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேன். அந்த மரண நிழலின் பள்ளத்தாக்கு. நிழல்னு சொல்லும் போது அது உங்களை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. நிழலில் சேதப்படுமா? பயம்தான் வரும், ஆனால் எந்த சேதமும் வராது. கரெக்டு? ஸோ இந்த 2 மனசில் வச்சுக்கோங்க. அநேக நேரத்தில் இந்த நிழல் நிஜத்துலேருந்து பெருசாக இருக்கும். இருக்குதுல்ல அந்த ஃபோட்டோவில், அவன் கையை வச்சு இப்படி பண்ணுறான், அது பெருசாக தெரியுது. இன்னும் பெருசாக்கணும்னா இன்னும் பெருசாக தெரியும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த பள்ளத்தாக்குகள் அப்படி தான். நிழல் உங்களை எந்த சேதமும் கொண்டு வர முடியாது. அது ஸோ மரண நிழலின் பள்ளத்தாக்கு ஒரு நிழல் மட்டும்தான். அது எல்லா மனுஷன் அது மூலமாக போகணும், அந்த வழியாக போகணும். ஆனால் இங்கே ஒரு காரியம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா, ஒளி இல்லாமல் நிழல் இருக்காது.
அப்போ யார் ஒளி? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு யோவான் 8:12, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அது போதும். அப்போ அந்த ஒளி இருந்தால் தான் இந்த நிழல் இருக்கும். அப்போ நீ மரண நிழலின் பள்ளத்தாக்கு மத்தியில் பயணம் பண்ணும்போது உன்னுடைய கண்கள் எங்கே இருக்கணும்? ஒளி மேலே இருக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சுரங்க பாதையோ குகை இருக்குதுல்ல, அது ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒளி தெரியும். நீங்கள் இந்த இருளை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பயப்படுவீங்க. பாம்பு தேள் வந்து கடிச்சிடும், இல்லை எங்கன்னா போய் முட்டை போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். ஆனால் அந்த ஒளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு ஹோப் வரும். உங்கள் எல்லா பயத்துக்கு ஆன்சர் வந்து பதில் வந்து அந்த ஒளியில் இருக்கும். அந்த ஒளியை பார்த்து நீங்கள் முன்னாடி போயினே இருப்பீங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, நிழலுக்கு நம்ம முதுகு காட்டணும், நம்ம கண்கள் வந்து ஒளி மேலே இருக்கணும். நீங்கள் நிழலை பார்த்துன்னே இருந்தீங்கன்னா நீங்கள் பள்ளத்தாக்கு வந்து தாண்டவே முடியாது வாழ்க்கையில். யோபு 12:22 யோபு சொல்கிறாரு, அவர் அந்த காலத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அப்போ அந்த காலத்தில் நிறைய ஆழங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அது உள்ளே போனால் தான் அவர் வெளிப்படுத்துவார். அந்த காலம் வந்து சும்மா வேஸ்ட் கிடையாது, அது மூலமாக நிறைய கற்றுக் கொடுக்குறாரு கர்த்தர் நம்மளை. ஸோ அதாவது பள்ளத்தாக்கு வந்து நீங்கள் பயப்படவே கூடாது, அதுதான் மெயின் பாயிண்ட். ஏசாயா 43:2 போட்டிருக்குது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ நெருப்பில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், நெருப்பு தழல் உன்னை சுட்டெரிக்காது. நீ எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உன்னை அது சேதம் அடையாது. அது வெறும் நிழல் தான். உன் கண்கள் வந்து உன்னுடைய இரட்சகர் மேலே இருக்கட்டும், அவர் தான் ஒளி. அந்த பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் இருக்கிறார் அவரை பார்த்து போயினேரு, ஓடி போயிடு. ஆரம்பத்தில் என்ன சொன்ன? பாடுகளின் வாரம். இயேசு கிறிஸ்து பாடுகள் மத்தியில் பயணம் பண்ணார். ஆனால் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. நீங்கள் பாடுகளின் மத்தியில் பயணம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், அதை நினைவு கொள்ளுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், அதை நினைவு கொள்ளுங்கள். ஆனால் இயேசு சாமி பாடுகள் மத்தியில் போகும்போது கர்த்தர் அவர் கூட இல்லை. அதனால தான் அவர் சிலுவையில் என்ன சொன்னார்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. அப்படின்னா ஏன்? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா உலகத்தில் பாவங்கள் அவர் மேலே சுமக்கும் போது கர்த்தர் வந்து ஒரு படி பின்னாடி போயிட்டார். கர்த்தருக்கு பாவத்துக்கு தொடர்பு கிடையாது. அது இயேசுவுக்கு நடந்துச்சு, உங்களுக்காக, எனக்காக. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பள்ளத்தாக்கு மத்தியில் போகும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் அதை சுமக்குந்தனால்தான் நம்மளுக்கு இந்த பாக்கியம். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கர்த்தர் என்னுடைய பள்ளத்தாக்கு மத்தியில் ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறார். என்னுடைய பள்ளத்தாக்குகளுக்கு ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறார். அது நம்ம நினைவு கொள்ளணும். ரிமெம்பர் தட் காட் ஹாஸ் அ பர்பஸ் ஃபார் மை வேலி. இந்த முழு சங்கீதம் 23 நம்ம பார்க்குறோம். என்ன தலைப்பு? கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நல்ல தன்மைகள். அப்போது நம்ம எந்த பிரச்சனையில் போனாலும் அது நம்மளுடைய நல்லதுக்காக தான். ரோமர் 5:3-5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது,
நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுடைய நல்லதுக்காக. ஆனால் ஓசியா 2:15 கர்த்தரோட வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசல்களாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே உன் இளவயதில் நாட்களிலும் தன் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். இது வந்து ஒரு வாக்குத்தத்தமாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்குறார். பள்ளத்தாக்குல இருக்கும் போதே அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்குறார். கொலோசியர் 1:11 சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பவுல் வந்து அந்த வசனத்தை எழுதுறாரு. அப்போ நீங்கள் பள்ளத்தாக்கின் மத்தியில் போகும்போது கர்த்தருடைய பிரசன்னம் மட்டும் உங்க கூட இல்லை, கர்த்தருடைய வல்லமையும் உங்க கூட இருக்குது. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி பாடுகளின் வாரம், இயேசு கிறிஸ்து பாடுகள் மத்தியில் போனார். ஆனால் ஒரு நோக்கம் வச்சிருந்தார் கர்த்தர். என்ன? உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வரத்துக்காக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் வந்து பாடுகள் மத்தியில் வச்சார். அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பாடுகள் வரும்போது கர்த்தர் ஏதோ நோக்கம் வச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை கண்டுபிடிங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். 3வது காரியம், remember the reward will last forever. You will be rewarded for being faithful to God in your valley of fear, shame, conflict, grief, trouble and death. அவமானம், மோதல், துக்கம், பிரச்சனை, மரணம் ஆகியவற்றின் பள்ளத்தாக்கில் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதற்கு நீங்கள் வெகுமதி பெறுவீர்கள். அதை நினைவு கொள்ளுங்கள். ஏன்னா 2 கொரிந்தியர் 4:17 போட்டுக்குது, மேலும் காணப்படுகிறவைகளே இல்லை, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏன்னா நம்ம அதை தான் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். காணப்படுகிறது இல்லை, காணப்படாதவைகளை நோக்கி தான் போயிட்டுருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளத்தாக்கில் போகும்போது நம்ம முறுமுறுக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். யார்? கர்த்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஏன் எனக்கு, உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, உனக்கு தெரியலையா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க பாருங்கள். பரலோகத்தில் போயிட்டு திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கே வெக்கமாக இருக்கும். இதெல்லாம் நான் பேசியிருக்கக்கூடாது, இப்படி நான் நடந்திருக்கக்கூடாது, கர்த்தர் கூட இப்படி நான் முறுமுறுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஓகே, until we get to heaven we are going to face valleys. நம்ம பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நம்மளுக்கு பள்ளத்தாக்குகள் இருக்கும். அது வந்து பொருளாதார பள்ளத்தாக்காக இருக்கலாம், வியாதியின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் இழப்பு அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்காக இருக்கலாம், உங்களுக்கு வேலை போயிடலாம், நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர் வந்து இறந்து போயிடலாம். அந்த மாதிரி பல பள்ளத்தாக்குகள் வரும். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்? நம்ம பரலோகம் போய் சேர்ற வரைக்கும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு the difference for a Christian than a non-believer is not the absence of shadow but the presence of the shepherd. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு கிறிஸ்தவன் இல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு அந்த அந்த மரண நிழலின் பள்ளத்தாக்கு உடைய ஆப்சன்ஸ் என்ன, அது இல்லாமல் இருக்கிறது அது முக்கியம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கிட்டே இருக்குது பாருங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா நம்பிக்கை கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்காத ஒரு நபருக்கு அந்த பாக்கியம் கிடையாது, கர்த்தரின் பிரசன்னம்.
அது நமக்கு மட்டும்தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறேன். அதுதான், ஏன்னா அதுதான் முக்கியம். மெய்ப்பர் எனக்கு வல்லமை, நோக்கம், பாதுகாப்பு, அமைதி, பிரசன்னம் ஆகியவற்றின் வாக்குறுதியை கொடுக்கிறார். அதுதான் நல்ல மெய்ப்பர். அப்படிப்பட்ட மெய்ப்பர் கூட எனக்கு அதாவது பர்சனல் ரீதியாக ஒரு தொடர்பு இருக்குதா, அதுதான் கேள்வி. ஏன்னாக்கா இந்த மெய்ப்பர் உங்களுக்கு சொந்தமாக ஒரு மெய்ப்பராக இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மெய்ப்பர் எனக்கு மெய்ப்பராக இருங்கன்னு சொல்கிற வரைக்கும் அவர் இருக்க மாட்டார். அவர் தன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் யார் மேலேயும். நீங்கள் அவரை கூப்பிட்டு என்னுடைய மெய்ப்பராக இருங்கன்னு சொல்லும் போது தான் அவர் மெய்ப்பராக இருப்பார். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச டெஸ்ட் தான். எனக்கு நம்ம இப்போ பார்க்குறது என்ன, 4வது வசனம் தானே, அந்த 3 வசனம் மட்டும் சொல்லுங்களேன். ஓகே, பொறுமையாக சொல்லுங்கள். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். தாட்சியடையன் அவர். அடுத்தது ஓகே ஓகே, இது எல்லாமே அவர், கர்த்தர். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd பர்சனில் இருக்குது, 3வது நபர் மாதிரி. அவர், கர்த்தர், 3வது நபர். இப்போ 4வது வசனம் வாசிங்க. தேவரீர் நீர், தேவரீர் நீர். கர்த்தர் இல்லைன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்ல, நீர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த அளவுக்கு இது பர்சனல் ஆகுது பாருங்க. இது 2nd பர்சன். ஆங்கிலத்தில் கிராமரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 3rd பர்சன் கிடையாது, 2nd பர்சன். நீங்கள் கர்த்தர். ஆனால் ஃபஸ்ட்டு 3 வசனத்தில் நீங்கள் 2வது யாருமே இல்லை, 3வது இடத்துல தான் இருக்கிறார் கர்த்தர். அவர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாயிடுறார். நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி போடல, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ நவ் இட்ஸ் நாட் காட் அவுட் தேர் பட் காட் இன் ஹியர். இந்த 4வது வசனத்தில் கர்த்தர் அங்கே வெளியிலே அங்கே இல்லை, எனக்குள்ளே இருக்கிறார், என் கூட இருக்கிறார். புரியுதா? இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண எனக்கு தெரியல. நத்திங் மேக்ஸ் தி அல்டிமேட் இன்டிமேட் ஃபாஸ்டர் தேன் பெயின். நத்திங் மேக்ஸ் தி அல்டிமேட் இன்டிமேட் ஃபாஸ்டர் தேன் பெயின். உங்களுக்கு வலி வரும்போது தான் அந்த 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 ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் கர்த்தர்கிட்ட போகிறீங்க. அதுதான் தாவீதுக்கு நடந்துச்சு. அந்த பள்ளத்தாக்கு மத்தியில் போகும்போது தான் அவர் இன்னும் கட்டியாக பிடிச்சிக்கினார் கர்த்தரை, இன்னும் ஆழமாக கர்த்தரோட அவர் வந்து ஒரு தொடர்பு வச்சுக்கினார். ஸோ பாடுகளின் வாரம், இயேசு கிறிஸ்து பாடுகள் மத்தியில் போனார். ஆனால் கடைசியில் அவருக்கு ஒரு வெகுமதி இருந்தது. அந்த வெகுமதி என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் உட்கார வைத்தார். அது மட்டும் இல்லாமல் மொத்த உலகத்துக்கு, உலக ஆரம்பத்திலேருந்து உலகத்தின் கடைசி வரைக்கும் எல்லா ஜனங்களை நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்து தான் பண்ணுவார். அவ்வளோ பெரிய வெகுமதி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கொடுத்த வெகுமதி உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? எனக்கு கொடுக்க மாட்டாரா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் நம்மளுக்கு மெய்ப்பனாக இருக்கிறாரா? அதுதான் முக்கியம். கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கு யோவேல் 3:14 இருக்குது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பள்ளத்தாக்கு. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு நியாய தீர்ப்பின் நாள். நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீங்க? இல்லை கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறாரா? அந்த முடிவு நீங்கள் தான் செய்யணும். கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறாரா? அந்த முடிவு நீங்கள் தான் செய்யணும்.
ஒன்று நீங்கள் கர்த்தர் பக்கம் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் கர்த்தருக்கு எதிரியாக இருக்கிறீங்க. அதனால் இன்னைக்கு நியாய தீர்ப்பின் நாள், முடிவு உங்கள் கையில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ.